ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வரன் பிரதர்ஸ் 1114. இந்த வீடியோவில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராணி கேம் சாப்டர் 1 தான் பார்க்க போகிறோம். இப்போ கிராணி கேம் சாப்டர் 1ல் இப்போ ஈஸி லெவல் தான் விளையாட போகிறோம். ப்ராக்டிஸில் இப்போ ஈஸிக்கு மாற்றிடலாம். ஆல்ரெடி நான் என் ப்ராக்டிஸில் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். இருந்தாலும் அது ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகிருக்காது. இதுவும் அந்த மாதிரி ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகிருக்காது. இருந்தாலும் இந்த இப்போ ஃபஸ்ட் டைம் விளையாடுறதுனால கொஞ்சம் எப்படின்னு கிராணி கேம் பற்றி தெரிஞ்சிக்கிச்சுன்னா அடுத்தடுத்த வீடியோஸில் ஃபுல் எஸ்கேப் போடலாம். ஓகே, இதுதான் இதோட ரூல்ஸ் இருக்குது. 5 days தான் நமக்கு டைம் கொடுப்பாங்க. அதுக்குள்ளே முடிச்சிடலாம். லோடிங் ஆகிட்டு இருக்குது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா டே 1 நமக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு ஒரு ரூமில் அடைச்சி வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஏன்னா ஃபஸ்ட்லேயே நமக்கு ஒரு புக்கு கிடச்சிருக்கு. இது அந்த ஸ்லெண்ட்ரினாவோட அம்மாவை போய் அந்த புக்கு அந்த டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு அதை உள்ளே வச்சோம்னா நமக்கு ஸ்பைடர் கீ ஏதாவது ஒன்று கிடைக்கும். சரி, வெளியில் போய் பார்க்கலாம். வெளியில் வந்தோடனே கிராணி இருக்குது. ஓகே, இந்த பெட்டுக்கு அடியில் ஒளிஞ்சுக்குவோம் கொஞ்சம் நேரம். ஏன்னா கிராணி பார்த்ததுன்னா நமக்கு இது அடிச்சிருச்சுன்னா ஒன் டே நமக்கு ஃபினிஷ் ஆயிரும். ஓகே, எதுவும் வெளியில் வரல. ஓகே, வாங்க நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். இதுதான் ஆன் பண்ணிவிட்டு. கிராணி வந்துருச்சு. இந்த பெட்டுக்கு அடியில் ஒளிஞ்சிக்கலாம். அங்கே நிற்கிது பாருங்கள் அந்த கிளவி. எப்படியோ இதுக்கிட்டேருந்து தப்பிச்சிட்டோம். இந்த பக்கம் இது வராங்களா? இல்லை. சரி, வாங்க இப்போ போய் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். வந்துட்டா. டோரை நிற்கணும். ஐயோ, நோ நோ நோ, ஆடடா, அடிச்சிட்டாலே. சரி, நோ ப்ராப்ளம். எப்படியோ ஒன் டே தானே முடிச்சிருக்குது. ஓகே மக்களே, இப்போ டே 2 நமக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மறுபடியும் அதே ரூம்குள்ளே தான் நம்ம அடைச்சி வச்சுருப்போம். இப்போ நம்ம ஏதாவது திங்ஸை கேரி பண்ணிட்டு போயிட்டு இருக்கும் போது அது அந்த இடத்துல கிராணிக்கிட்ட நம்ம மாட்டிக்கிட்டு அதுக்கிட்ட அடி வாங்கிட்டோம்னா அந்த திங்ஸ் அதே இடத்துல விழுந்துடும். ஸோ வாங்க இப்போ இந்த இது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதில் ஒன்றும் இல்லை. சென்சிட்டிவிட்டி கொஞ்சம் அதிகப்படுத்திக்கலாம். இப்போ என்ன வெளியில் வந்தாலே கிராணி வெளியில் வரா? ஈஸி மோடே இப்படி இருக்குன்னா ஹார்ட் மோடு, எக்ஸ்ட்ரீம் மோடு, நார்மல் மோடுன்னு நிறையா இருக்குது. அங்கே நிற்கிறா அந்த கிழவி. இருந்தாலும் இவகிட்ட கொஞ்சம் உஷாராக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா, இந்நேரம் நம்ம சரி அவள் அங்கே தான் நிற்கிறான்னு வெளியில் வந்திருந்தோம்னா போட்டிருப்பா. சரி, அவள் போனதுக்கப்புறமே நம்ம போகலாம். பாருங்கள், ட்ராப் செட் பண்ணி வச்சுட்டு போகிறா. ஓகே, அவள் வெளியில் போயிட்டா. நம்மளும் வெளியில் வந்து பார்ப்போம். இந்த ட்ராப்பில் மாட்டாமல் போகணும் மக்களே. பாருங்க, கீழே கூட இங்கே கூட ஒரு ட்ராப் வச்சுருக்கா. அப்புறம் இங்கே ஒன்று இருக்குது. ஏன்னா ட்ராப்பா இல்லை என்னது இது நம்ம புக்கு. இதில் ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். இல்லை, காக் வீல் தான் இருக்குது. சரி, நம்ம இந்த பக்கம் இந்த வழியே ஏதாவது போய் கிடைக்குதான்னு பார்ப்போம். இந்த இடத்துல இந்த புக்கை வச்சுட்டு வந்துடலாம். ஓகே, இந்த டேபிளுக்கு அடியில் இங்கே ஒளிஞ்சுக்குவோம். எதுக்காவது வந்தால் தப்பிக்கிறதுக்காக. பின்னாடி ஃபுல்லாக இருட்டாக இருக்குதுங்க. பின்னாடி போனோம்னா அப்படியே ஃபுல்லாக பிளாங்க் ஆன மாதிரி தெரியுது. அப்படியே அசையவும் முடியல. சரி, சரி, நமக்கு எதுக்கு இது? நம்ம எப்போ போல் இந்த கேம் பிளேவே பார்க்கலாம்.
ஓகே, நானும் ஒரு 1 மினிட் வெயிட் பண்ணி பார்த்துட்டேன். கிராணி வர்ற மாரி தெரியல. சரி வெளில வந்து பார்க்கலாமா? சரி. ஏன்னா இப்போ ஃபஸ்ட் டைம் விளையாடுறனால கிராணி வெளில வந்து அடிச்சிருவாளோன்னு ஒரு ஃபியர். சரி இப்போ வெளில வந்துட்டோம். பீஸ் ஆஃப் பெயிண்டிங். சரி இந்த வழியாக போய் பார்ப்போம். இங்கே ஒரு வழி இருக்குது. இந்த ட்ராவில் இது இது இங்கே ஒன்று கார் கீ எடுத்துகிட்டு இப்போ எங்கே கிளம்புறது? இப்போ இது நம்ம உள்ளே போனோம்னா அந்த டெடி பியர் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஆமாம், மேக்ஸிமம் டெடி பியர் தான் இங்கே வச்சுருப்பாங்க. நிறைய இதில் பார்த்துருக்கேன். இங்கே டெடி பியர் கார் கீ போட்டிருக்கோம். அநேகமாக அந்த கிளவி வருவான்னு நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் வரல. இதை போட்டால் சவுண்டு கேட்குமா இல்லைன்னு தெரியல. இதை போட்டால் சவுண்டு அவ்வளோக்கு கேட்க மாட்டேங்குது. இதா வந்துட்டா பாருங்க கேளவி. இதுக்கு வேறு வேலையே இல்லையா? ஏதாவது கீழே போட்டோம்னா இது ஏன் வருது? ஏதோ க்ளீன் பண்ணுற மாதிரி. சரி டெடி பேர் வச்சதுனால தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இதை போட்டுட்டு கார் கீ கையில் வச்சுக்குவோம். நான் அங்கே இங்கே பார்த்துட்ருக்கா. அவளுக்கு அடியில் தான் நம்ம இருக்கோம். டெடி பியரை பார்த்தாலே வராளே. இவனே இங்கேருந்து போகவே மாட்டேங்கிறா. இந்த வழியெல்லாம் எங்கேயும் வேறு எங்கேயும் வெளியில் போக முடியாது. அவள் போயிட்டா. கிளவி பாருங்கள், ட்ராப் செட் பண்ணி வச்சுட்டு போயிருக்கா. திருந்தவே மாட்டா போல. இந்த பக்கம் இல்லையா? இல்லை. ஓ அப்போ அந்த பக்கம் தான் போயிருப்பா ஸ்டெப்ஸில் ஏறி. வெளியில் போகாமா? ஐயோ இது வேறு விழுந்துருச்சே. இந்த சத்தத்தை கேட்டு வேறு அவள் வருவா. சரி மறுபடியும் வர்றதுனால கொஞ்ச நேரம் இங்கேயே வெயிட் பண்ணுவோம். வந்துட்டா மறுபடியும். கிளம்பிட்டான்னு நினைக்கிறேன். இருந்தாலும் பார்ப்போம். கிளம்பிட்டா. இந்த இடத்துல இந்த டோரில் என்ன இருக்குது? ஓ இந்த பக்கம் பின்னாடி ஒரு டோர் இருக்குல்ல. இந்த இதுக்குள்ளே ஒன்றும் இல்லை. இதெல்லாம் இங்கேயும் ஒன்றும் இல்லை. ஓ இதுதான் அந்த சீவேஜ் வழியாக போகிறதுக்கான ரூட் இல்லை. இதுக்கு ஃப்ரீ ஸ்டாப் இருக்கா? சரி போய் பார்ப்போம். இல்லை ஏதாவது சவுண்டு கேட்டுக்கிட்டு அந்த கிளவி வந்துட்டானே என்ன பண்ணுறதுனாங்க ஒரு சிந்தனை. இங்கேயும் காக்வீலா? அங்கே வெளியில் ஒன்று இருந்துச்சு. சரி போய் பார்ப்போம். கிராணி இல்லைன்னு நினைக்கிறேன். இல்லை. சரி வாங்க இதே வழியாக போய் பார்க்கலாம். ஓ இங்கே இங்கே ஒரு ட்ராப் இருக்குது. இதுனா ட்ராப்பா ஹேண்ட் வீலா? இதை பார்த்தா கிரானைட் சாப்டர் 2ல் போட் எஸ்கேப்பில் இருக்க போட் ஸ்டேரிங் வீல் மாதிரியே இருக்குது. நல்ல வேலை அவள் இங்கே இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமாம் இல்லை. ஓகே கீழே போய் பார்ப்போம். கீழே டோர் ஓப்பனாக இருக்குது. ஓ இதுதான் காருக்கு போகிற வழியா?
இதுக்கு நமக்கு கார் கீ இருக்குல்ல, இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். டிக்கியை இதில் ஹேமர் தான் வச்சுருக்காங்க. அப்புறம் இதில் ஒன்றும் இல்லை. இது காரு ஃப்ரண்ட்டு இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இதில் ஸ்பார்க் ப்ளக் வேணும்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்த கார் கீ உள்ளே போட்டுட்டு அந்த கிளவியை வந்து இதில் லாக் பண்ண முடியுமான்னு பார்ப்போம். அவள் வருவான்னு நினைக்கிறேன். இந்த சத்தம் கேட்டு வந்தால் இந்த டோர் லாக் பண்ணி அவளை ஃப்ரீஸ் பண்ணிடலாம். வந்துட்டா, நினச்ச மாதிரியே வந்துட்டாங்க. இப்போ சாத்தி சாவடி கிளவி. ஒரு டைம் என்னை அடிச்சிட்டேன், அந்த இதுக்காக உன்னை பழி வாங்கியே தீருவேன் நான். ஓகே, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த ட்ராப்பில் அவள் மாட்டிக்குவா. ஓகே, அது வரைக்கும் நம்ம இங்கே வெயிட் பண்ணல. மேலே போய் வேறு ஏதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம் எஸ்கேப்புக்கு. எப்படியும் எஸ்கேப் பண்ண முடியாது, இருந்தாலும் ஒரு சின்ன ட்ரை. ஓ, கேனி இஸ் கான் ஃபார் அபவுட் 2 minutes. ஓ, இப்போ தான் அவள் சாவராளாட்டுருக்குது. எனக்குன்னே வருவாங்களா? ஒன்றுமே வைக்கல இந்த இடத்துல. இங்கே இதுலேயும் இல்லை, இங்கேயும் இல்லை. இதில் விரெஞ்சை வச்சு நான் என்ன பண்ணுறது? இதுலேயும் ஒன்றும் இருக்காது. சொன்ன மாதிரி இல்லை. அடுத்து இதில் இங்கே ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். இங்கேயும் இல்லை. நல்ல வேளை அந்த கிழவி இன்னும் வரல. ஓகே ஓகே, வாங்க இதுக்கு கீழே அடியில் போய் பார்ப்போம். இங்கே ஏதாவது கிடைக்குதானே. ஓ, இந்த இதுக்கு ஸ்க்ரூ டிரைவர் வேணுமே. அப்படியே பார்த்தா ஏதாவது தெரியுதா? ஹேண்ட் சிம்பிள் மாதிரி காமிக்குது, அதை கிளிக் பண்ணாலும் ஒன்றும் ஆக மாட்டேங்குது. ஸ்க்ரூ டிரைவர் வேணும். அதுக்கு நமக்கு வெப்பன் கீ வேணுமே, அதை ஷூட் பண்ணி எடுக்கிறதுக்கு. சரி, இந்த கிழவி வரலன்னு நினைக்கிறேன். சரி, இது மாதிரி இந்த வழியாகவே போய் பார்ப்போம். ஸ்டெப்ஸ் வழியாக போய் பார்ப்போமா? ஸ்டெப்ஸ் வழியாகவே போய் பார்க்கலாம் இந்த வழியா. ஓ, இங்கே தானே முன்னாடி வந்தோம். இங்கெல்லாம் பார்த்துட்டோம். இங்கே க்ரோ கிட்ட என்ன இருக்குது? கட்டிங் பிளேயரா? க்ரோ சீடு கொடுக்கணும், இல்லைன்னா க்ரோவை சுட்டு தள்ளணும். நமக்கு இப்போ அது ரெண்டுமே இல்லை. இந்த டோரு, இது அந்த 8 கால் கிழவி பூச்சி இருக்கும் அந்த இடம். அப்புறம் இதில் இருக்குது. இங்கேயும் ஒன்றும் இருக்காது பெருசாக, இங்கேயும் இருக்காது. ஓ, ப்ளே ஹவுஸ் இருக்கிற வழியாக வர்றதுக்கான இடம் இது. ஓகே, ப்ளே ஹவுஸ் கீயும் நம்மக்கிட்ட இல்லை. என்ன கிடைக்க போகுதுன்னு தெரியல. இருந்தாலும் ஃபஸ்ட் டைம் கிராணி கேம் ப்ளே விளையாடுறேன், அதுவும் ஈஸி லெவலில் கிராணி இருக்கிற மாதிரி. இது எதுக்கு நடுவில் தொங்க வச்சுருக்காங்கன்னே தெரில. கிராணி இருக்கக்கூடாது. ஐயோ, ஸோ நான் என் வாக்கு பழிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அதுதான் எனக்கு கீழே போக மாட்டேங்குது. அப்பாடா, அவள் பார்த்துட்டான்னு நினைக்கிறேன். இங்கேயே நின்றுட்டுருப்பா ஒரு 5 நிமிஷம். இப்போ என்ன பண்ணுறது? இவ வேற இங்கேயே நிற்பாளே. ஓ, கிட்ட வந்தானே மறுபடியும் வந்துட்டா. இந்த கிழவிக்கு வேற வேலையே இல்லையாட்டிருக்குது. டெடி பார்த்தீங்களா, இவளுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை. சரி பாவம், நமக்கு தான் பயந்துக்கிட்டு ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கானே அப்படின்னு கூட ஒரு சிந்தனை இல்லாமல் ட்ராப் வச்சுட்டு போகிறா. இந்த ட்ராப்பில் இந்த டெடி பேரையே போடுறேன், பிடிக்குதான்னு பார்ப்போம். ஆட, என்ன ட்ராப்பு கிளவி நீ வச்சுருக்க? ஒர்க்கே ஆகல. இப்போ ட்ராப் ஆடிக்கிட்டு தான் இருக்குதே தவிர க்ளோஸ் ஆக மாட்டேங்குது. இந்த வழியாகவும் ஒன்றும் பண்ண முடியாது.
இது ஃபஸ்ட்டு டைம் கிளிக் ஆச்சு, அதுக்கப்புறம் கிளிக் ஆக மாட்டேங்குது. ஓகே, உடச்ச மறுபடியும் வந்துட்டாளே. ஒரே மாதிரி நிற்க மாட்டாளாட்ருக்கு, சும்மா ஆடிக்கிட்டு. அப்பாடா கிளம்பிட்டா. வெளியில் வந்து பார்ப்போம், வெளியில் போய் பார்ப்போம். அதுதான் வெப்பன் கீ பாக்ஸு. இதை எடுத்துக்கிட்டு வெளியில் சைடில் அப்படியே போகலாமான்னு. டெடி பேர் அது மேலேயே படுத்துருக்கு, அந்த ட்ராப்பை க்ளோஸ் ஆகலாம். ஐயோ கிளம்பி வந்துட்டா. ஓ ஜஸ்ட் மிஸ்ஸு. ஹோல்டு டு ரிமூவா? இதை வேற ஹோல்டு பண்ண முடியலையே. ஓ மை காட். டெடியா? டெடி ஒரு வேளை எடுக்கணுமோ? எடுத்தாச்சு. என்னடா ஒர்க் ஆக மாட்டேங்குது. நல்ல வேலை அடி வாங்காமல் தப்பிச்சோம். அப்பாடா இப்போ ஒர்க் ஆகுது. இவனே இங்கேயே நிற்கிறா. சரி, கடைசியாக வெளியில் போய் பார்ப்போம் என்ன பண்ணுறான்னு. அடிச்சிருவான்னு நினைக்கிறேன். வெளியில் போனால் இந்த சென்சிட்டிவிட்டி ஓகே. சென்சிட்டிவிட்டிலாம் நல்லா தான் இருக்குது. இதுக்கு வெளியில் போய் பார்க்கலாமான்னு எனக்கு ஒரு சிந்தனை. வெளியில் போய் பார்த்தா அடிச்சிருவாளே. சரி, ஃபஸ்ட் டைம் விளையாடுறோம்ல, கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு இருக்கேன். சரி வெளில போய் பார்ப்போம். ஓ மை காட்.